السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كفى بالمرء إثما أن يضيع من يعول. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் சர்வத்தையும் படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவருடைய ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க வேந்தர், சையதுல் முர்சலீன், ஃபாத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிப்படை வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அளப்பரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து எண்ணற்ற அருட்கொடைகளை அள்ளி கொடுத்திருக்கிறார். அனுகணமும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அடியார்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் கொடுத்த எண்ணற்ற அருட்கொடைகளில் ஒன்றுதான் குடும்ப அமைப்பு. உலகில் கூட்டாக வாழக்கூடிய எல்லா உயிரினமும் குடும்பமாக வாழ்வது கிடையாது. ஆனால் குடும்பமாக வாழும் ஒரே இனம் மனித இனம்தான். உலகத்தில் மனித சமுதாயம்தான் குடும்பமாக, மனைவியாக, பிள்ளையாக, தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி, இப்படி கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரே ஒரு இனம் அது மனித இனம். பல பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் கொண்டவன் தான் மனிதன். மனிதர்கள் பேணுகிற பண்பாடுகளில், கலாச்சாரங்களில் ஆகப்பெரிய பண்பாடு குடும்பம். இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சார சீர்கேடுகளால் மனித சமூகம் இழந்திருக்கிற மாபெரும் பண்பாடுகளில் குடும்ப அமைப்பும் ஒன்று. இதனின் விளைவாக இன்றைக்கு குடும்ப வன்முறை சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே முதியோர் இல்லங்கள் புற்றீசல் போல் வியாபித்திருக்கிறது. குடும்பம் என்றாலே குடு பிளஸ் இன்பம் சீக்கோல் டு குடும்பம் என்பார்கள். இன்பத்தை தரக்கூடிய இடம்தான் குடும்பம். சந்தோஷங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய இடங்கள் தான் குடும்பங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள்: அல் ஹல்கு ஐயாருல்லாஹ், படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் குடும்பம். அஹப்பஹும் இலல்லாஹி மயன்ஃபுஹும் லிஹியாலிஹி, யார் தன் குடும்பத்திற்கு பயனளிக்கிறாரோ அவரே அல்லாஹ்விடத்திலே ஆக நெருக்கமானவர், விருப்பத்திற்குரியவர் என்பதாக புமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸிலே ஒரு வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். அல் ஹல்கு ஐயாலுல்லாஹ், படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் குடும்பம் என்கிறார்கள். எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த வார்த்தை சொல்லப்பட்டது?
நம்மளுடைய ஈமானிய உறுதியான நம்பிக்கை என்ன? அல்லாஹ்வை பொறுத்தவரையிலேயும் நம் எளிது வரும் கூட அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அவன் தனித்தவன், அவ்வளவுதான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹல்கு ஐயானுல்லாஹ், படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் குடும்பம் என்கிறார்களே. அப்படி என்றால் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? படைப்பினம் அனைத்தும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையாகுவதால் அந்த படைப்பினம் அனைத்தும் அல்லாஹ்வின் குடும்பம் என்கிறார்கள். ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையிலையும் ஒருவர் மற்றவரின் பக்கம் தேவையுடையவராக இருப்பார். இந்த படைக்கப்பட்ட அத்தனை உயிரினமும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையாக இருப்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹல்கு ஐயானுல்லாஹ் என்கிறார்கள். ஒருவர் அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும், விருப்பத்திற்குரியவராக இருக்க வேண்டும் என்றால் தன் குடும்பத்திற்கு அவர் பிரயோஜனப்பட வேண்டும். எவர் ஒருவர் தன் குடும்பத்தை நல்ல முறையிலே கவனித்து தன் குடும்பத்திற்கு பயனளிக்கிறாரோ அவரே அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமானவர். அதே விதத்தில் தன் குடும்பத்தை ஒருவர் சரியாக கவனிக்கவில்லை, தன் குடும்பத்திற்கு பயனுள்ளவராக அவர் இல்லை என்று சொன்னால் அவர்தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் வெறுப்பிற்குரியவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நல்லவரா அல்லது கெட்டவரா என்பதை பார்க்க அவரின் குடும்ப வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குடும்பத்தோடு அவர் எப்படி பழகுகிறார். சில பேர் வெளியே அன்போடு பண்போடு நிறைய பேரிடத்திலே சிரித்து பேசுவார்கள், பழகுவார்கள், எல்லோரிடமும் அன்பாக இருப்பார்கள் வெளியிலே. ஆனால் வீட்டிற்குள்ளே சென்றால் மனைவியினிடத்திலே சரியாக பேச்சு இருக்கார், பிள்ளைகளிடத்திலே சந்தோஷமான முகத்தை கொண்டு பிள்ளைகளை பார்க்க மாட்டார். அப்படி குடும்பத்தோடு அவர் நடந்து கொள்கிற விதம் வேறு விதமாக இருந்தால் அவர் அவ்வளவு நல்லவர் இல்லை என்பதற்கு அதுவே போதுமானது என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்றைக்கு சமூகத்திலே நாம் நிறைய பேரை பார்க்கலாம். வெளியிலே எல்லோரிடமும் சிரித்து பேசுவார், கலகலவென்று இருப்பார். ஆனால் வீட்டிற்குள்ளே நுழைந்தவுடன் கடுகடுத்த முகத்தோடு அவர் உள்ளே நுழைவார். மனைவியிடத்தில் பேசுகிற பொழுது ஏ வா ஏ போ என்று கடுகடுத்து அவர் பேசுவார். பிள்ளைகளை ஆசையாக தூக்கி அவர் கொஞ்ச மாட்டார். இது ஒன்றே போதும் அவர் அவ்வளவு நல்லவர் இல்லை என்பதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், இதா தഖல பசீமன், நாயகம் வீட்டிற்குள்ளே நுழைந்தால் புன்முகத்தோடு அவர்கள் நுழைவார்கள், சிரித்து கொண்டே அவர்கள் நுழைவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்றால் எப்பொழுது வீட்டிற்கு வருவார்கள் என்கிற ஆசை என்கிற ஆர்வம் இருக்கும். அந்த அளவிற்கு அவர்கள் வீட்டிற்குள்ளே உள்ளே இருக்கிற மக்களோடு அவர்கள் நடந்து கொள்வார்கள். இரவு நேர நிகழ்வை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகுவார்கள், நீண்ட நேரம் தொழுகுவார்கள். தொழுது முடித்துவிட்டு என்னை பார்ப்பார்கள். நான் விழித்திருந்தால் என்னோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். இரவு நேரத்தில் என்னோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒருவேளை குந்து நாயிமத்தன் இல்தஜஅ, நான் உறங்கிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பக்கத்திலேயே படுத்துக் கொள்வார்கள். ஆயிஷா அம்மா சொல்வது, இன்றைக்கு எத்தனை கணவன்மார்கள் நேரங்களை ஒதுக்கி மனைவிமார்களிடத்திலே பேசக்கூடியவர்கள். இன்றைக்கு எத்தனை கணவன்மார்கள் நேரங்களை ஒதுக்கி தன் பிள்ளைகளோடு அன்பை பாராட்டிக் கொள்பவர்கள். வெளியிலே ஒருவர் எந்த விதத்திலே பழகினாலும் பரவாயில்லை, வீட்டிற்குள்ளே ஒருவர் நல்ல விதத்திலே பழகினால்தான், வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியினிடத்திலே பிள்ளைகளிடத்திலே ஆசையோடு அன்போடு பேசினால்தான் அவர் நல்லவர் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது தேவை. மனைவி தேவை, பிள்ளை தேவை, தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள், குடும்ப உறவு என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் தேவை. காரணம், குடும்ப வாழ்க்கையை மார்க்கம் வலியுறுத்தி கூறுகிறது. இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா நபிமார்களும் குடும்ப வாழ்க்கை என்பது எல்லா நபிமார்களின் சுன்னா என்பதாக மார்க்கம் அறிமுகப்படுத்துகிறது. அது எல்லா நபிமார்களின் வழிமுறை.
அல்லாஹ் சொல்லுவான், வலக்கத் அர்ஸல்னா ருசுலன் மின் கப்லிக வஜஅல்னா லகும் அஸ்வாஜன் வ துர்ரியா. நபியே, உங்களுக்கு முன்னால் ரசூல்மார்களை நாம் அனுப்பினோம், அவர்களுக்கென்று மனைவிகளையும் பிச்சலங்களையும் நாம் ஏற்படுத்தினோம். எதற்காக அல்லாஹ் சொல்ல வேண்டும்? ஒவ்வொரு நபியும் அவர்கள் குடும்பத்தோடு உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. இந்த பெண்களை போல நீங்கள் வாழ வேண்டாம் என்று 2 பெண்களை உதாரணம் காட்டுகிற குர்ஆன் பெண் சமூகத்திற்கு அவர்களின் மனைவிமார்களோடு அடையாளப்படுத்துகிறது. தர்பல்லாஹு மஸலல் லல்லதீன கஃபரு இம்ரஅத்து நூஹி வ இம்ரஅத்து லூத். 2 பெண்களை போல நீங்கள் வாழ வேண்டாம் என்று சொல்ல வருகிற குர்ஆன் கணவன்மார்களோடு சேர்த்து அறிமுகப்படுத்துகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியை போல நீங்கள் வாழாதீர்கள். மனைவி கணவன், கணவன் மனைவி, இது சேர்த்துதான் கூறப்பட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுபுவத் கிடைத்ததை அடுத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். வஜஅல்னி வஸீரம் மின் அஹ்லி, யா அல்லாஹ் என் குடும்பத்தில் எனக்கு ஒரு பிரதிநிதியை நீ ஏற்படுத்து. ஹாரூன் அஹ்ஷ்துத் பிஹி வ அஸ்ரி, இதோ இருக்கிறார் என் சகோதரர் ஹாரூன், அவரை நீ எனக்கு பிரதிநிதியாக ஏற்படுத்தி. வ அஷ்ரிகுஹு ஃபீ அம்ரி, என் காரியத்திற்கு அவரை நீ கூட்டாக்கிவை என்று தன் குடும்பத்தை முன்வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். எனவே குடும்ப வாழ்க்கை நபிமார்களின் சுன்னா என்பதை, வழிமுறை என்பதை ஆங்காங்கே குர்ஆன் பறைசாற்றுகிறது. ஒருவர் செலவு செய்வதில் ஆகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய செலவீனம் எது என்றால் அவர் குடும்பத்திற்காக வேண்டி செய்கிற செலவு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீனாருன் அன்ஃபகத்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ், ஒரு தீனார், ஒரு காசை அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்கிறார். வ தீனாருன் அன்ஃபகத்தஹு அலா ரகபத்தின், ஒரு அடிமையை உரிமை விடுவதற்காக செலவு செய்கிறார். வ தீனாருன் தஸத்தக பிஹி அலா மிஸ்கின், ஒரு ஏழைக்காக வேண்டி ஒரு தீனாரை செலவு செய்கிறார். வ தீனாருன் அன்ஃபகஹு அலா அஹ்லிக, ஒரு தீனாரை உன் குடும்பத்திற்காக வேண்டி நீ செலவு செய்கிறாய் என்றால் அஅதமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபகதஹு அலா அஹ்லிக, உன் குடும்பத்திற்கு நீ எதை செலவு செய்தாயோ அந்த ஒன்றுதான் ஆகப்பெரிய நன்மையை உனக்கு பெற்று தரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வதை விடவும், ஒரு மிஸ்கீனுக்கு செலவு செய்வதை விடவும், ஒரு அடிமையை உரிமை விடுவதை விடவும், தன் குடும்பத்திற்காக ஒருவர் ₹1 செலவு செய்தால் அந்த ₹1 ஆக பெரிய நன்மையை உனக்கு பெற்று தரும். ஒருவர் செலவு செய்யவில்லை என்று சொன்னால் அவர் பாவி என்பதற்கு அதுவே போதுமானது. கஃபாபில் மர்இ இஸ்மன் அன் யுதய்ய மன் யகூலு, யார் தன் குடும்பத்திற்கு போதுமான செலவீனங்களை தரவில்லையோ அவர் பாவி என்பதற்கு அதுவே உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் குடும்ப வாழ்க்கை என்பது தேவை, குடும்ப அமைப்பு தேவை. குடும்பங்களுக்காக வேண்டி செலவு செய்வது அவரின் கடமை என்கிற விஷயத்தை எல்லாம் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. ஒரு குடும்பத்தை அமைப்பதும் அதை பாதுகாப்பதும் ஒருவரின் மீது கடமை. ஒரு குடும்பத்தில் வலுவான உறவு என்று சொன்னால் கணவன் மனைவியினுடைய உறவு. ஒரு குடும்பத்தை பாதுகாப்பது கணவன் மனைவி. இந்த ஒரு உறவால் ஒரு மிக பெரும் குடும்பம் உருவாகிறது. இந்த ஒரு உறவு சிதைந்து விட்டால் மொத்த குடும்பமும் சிதைந்து போய்விடும். அதனால்தான் மார்க்கம் கணவன் மனைவியினுடைய உறவை வலுப்படுத்த கணவனுக்கான சில கடமைகளையும் மனைவிக்கான சில கடமைகளையும் மார்க்கம் வகுத்து தருகிறது. கணவனுக்கான சில கடமைகள், முதலில் கணவன் மனைவிக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த வார தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். கணவனுக்கான கடமைகள் மனைவியின் மீது என்ன? ஒரே வார்த்தையில் குர்ஆன் சொல்லி முடிக்கும், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவ்வளவுதான். குர்ஆன் சொல்ல வருகிற செய்தி இதுதான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், மனைவியினிடத்திலே நீ நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். மனைவியினிடத்தில் இந்த நல்ல முறையிலே நடந்து கொள்வது என்பது எல்லா விதத்திலையுமே சேரும். பேசுவதில், சிரிப்பதில், மனைவிக்காக வேண்டி செலவு செய்வதில், அவளோடு சேர்ந்து இருப்பதில்,
எல்லா விஷயத்திலையுமே நீ மனைவிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. ஒரு சஹாபி முஆவியா பின் ஹைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், மா ஹப்பு ஸௌஜத்தி அஹதுனா அலைஹி, மனைவிக்கு நான் என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும், ஏதாவது நான் மனைவிகளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேனா எனக்கு சொல்லுங்கள் என்று வருகிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் துத்இமுஹா இதா தஅன்த, நீ சாப்பிட்டால் அவளுக்கு உணவளிக்க வேண்டும். வஇதா தக்ஸூஹா இதக்தஸைத, நீ உடுத்தினால், நீ ஆடை உடுத்தினால் அவளுக்கு ஆடை வழங்க வேண்டும். வலா தத்ரிபில் வஜ்ஹ, நீ அவளை அடிக்கக்கூடாது. வலா துகப்பிஹ், நீ அருவருப்பாக அவளிடத்தில் பேசக்கூடாது. வலா தஹ்து இல்லா பில் பைத்தி, அவளை நீ கண்டிக்க வேண்டும் என்றால் உன் வீட்டில் ஒரு அறையிலே வைத்து நீ அவளை கண்டிக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுருக்கமாக நாயகம் சொன்னது இவ்வளவுதான். முதலிலே நீ உண்டால் அவருக்கு உணவளி, நீ உடுத்தினால் அவளுக்கு நீ உடையணி. உண்ண உணவு கொடுப்பதும் உடுத்த உடை கொடுப்பதும் கணவன்மார்களுடைய முதல் கடமை. ஒருவர் உண்ணுவதற்கு உணவு கொடுக்காமல் உடை கொடுக்காமல் ஒரு கணவன் இருப்பானே ஆனால் அவன் கணவனாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்கிற அளவிற்கு மார்க்கம் பேசுகிறது. எந்த அளவிற்கு மனைவிமார்களுக்கு இந்த இடத்துல இடம்பாடு தரப்படுகிறது என்றால், ஒரு கணவன் சாப்பாட்டிற்கு காசு கொடுக்கல, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு பணம் தரவில்லை என்று சொன்னால், கணவனுடைய பாக்கெட்டில் இருந்து அந்த மனைவி அவளுக்கு தேவையான செலவினங்களை எடுத்துக்கொள்ள அனுமதி இருக்கிறது என்கிற அளவிற்கு மார்க்கம் பேசுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இன்ன அபா சுஃபியான் ரஜுலுன் ஷஹீஹுன், அபூ சுஃபியான் ஒரு கஞ்சனாக இருக்கிறார். அவர் லா யுஅதீனி அன் நஃபகத்தின், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தோதுவான செலவினங்களை அவர் கொடுப்பதில்லை, நான் என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குதி மா யக்ஃபீகி வ வலதகி பில் மஅரூஃப், உனக்கும் உன் பிள்ளைக்கும் தேவையான காசை, பணங்களை, செலவீனத்தை அவருடைய பாக்கெட்டில் இருந்து நீ தாராளமாக எடுத்துக்கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு கணவன் மனைவியினுடைய செலவீனத்திற்கு காசு தரலன்னு சொன்னா, கணவனுடைய அனுமதி இல்லாமலேயே அவனின் பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்துக் கொள்ளலாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே மனைவிக்கு உண்ண உணவு கொடுப்பதும் உடை கொடுப்பதும் அவனின் தேவையை பூர்த்தி செய்வதும் தான் கணவனுடைய முதல் கடமை. இரண்டாவது, வலா தத்ரிபில் வஜ்ஹ, அவளை நீ அடிக்க வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக முகத்திலே நீங்கள் அடிக்க வேண்டாம். இன்றைக்கு மனைவியை அடிக்காதவன் கணவனாக இருக்க முடியுமா என்கிற அளவிற்கு பேசப்படுகிறது சமூகத்திலே. நான் என் மனைவியை எத்தனை தடவை அடித்திருக்கிறேன் தெரியுமா என்று பொதுவெளியிலே நின்று ஒருவர் பெருமையாக பேசுகிறார். இதுல என்ன பெருமை? மனைவியை, ஒரு பெண்ணை அடிப்பது என்ன பெருமை? தன்னை நம்பி வந்தவளை, தனக்காக வேண்டி தியாக மனப்பான்மை உடையவளை, தனக்கு ஆக்கி போடுவவளை, தன் துணையை துவைப்பவளை அடிப்பதில் என்ன பெருமை? நீ எல்லாம் மனைவியை அடிக்க மாட்டியா? நாளை என் பொண்டாட்டி அந்த அளவுக்கு அடிப்பேன், அப்படி இப்படின்னு சகட்டு மேனைக்கு கையை வீசுவதும் அடிப்பதும் இது ஒரு நல்ல கணவனுக்கான அழகு அல்ல என்பதாக மார்க்கம் சொல்கிறது. ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு சஹாபிய பெண்மணி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னை மனம் முடிக்க நிறைய ஆண்கள் வந்திருக்கிறார்கள். யார் வந்திருக்கிறா? ஒரு 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய பெயர் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சொன்னார்கள், முதலாவது முஆவியா வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அம்மல் முஆவியா ஃபஸஅலூஹு லா மாலலஹு, அவர் ஒரு ஏழை, அவரிடத்தில் காசு இல்லை, அதனால் அவரை நீ திருமணம் முடிக்க வேண்டாம். வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அவர் ஒரு ஏழை, அவரிடத்தில் பணம் இல்லை, அவரை நீ திருமணம் முடிக்காத என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் மனைவியை பாதுகாக்கிற அளவிற்கு, அவளின் செலவினங்களை பார்த்து கொள்கிற அளவிற்கு ஒரு இடத்தில் காசு இல்லைன்னு சொன்னா,
அவர் திருமணம் முடிப்பதற்கு தகுதியற்றவர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையிலே சொல்கிறார்கள். இரண்டாவது யார்? அபாஜகம் வந்திருக்கிறார், என்னை திருமணம் முடிக்க பெண் பேசி வந்திருக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அபாஜகம் ஃபலா யதுஉ அஸா அலா ஆத்திகிஹி, அபாஜகம் அவர் குச்சியை தன் கழுத்திலே இருந்து கீழே வைக்க மாட்டார் அப்படின்னு சொன்னா, இன்னகு தர்ராபுல் லின்னிசா, அவர் பெண்களை மனைவிமார்களை அடிக்கக்கூடியவர், அவரை நீ திருமணம் முடிக்காதே என்றார்கள். தன்னுடைய மனைவியை அடிக்கக்கூடிய ஒருவர் அவர் கணவனாக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பதையும் தாண்டி அவன் ஒரு நல்ல ஆண்மகன் அல்ல என்பதை மார்க்கம் பேசுகிறது. அவன் நல்ல ஒரு ஆண்மகன் அல்ல. ஒரு ஆண்மகனுக்கான அடையாளம் என்ன? தனக்கு நிகரான ஒரு நபரிடம் சண்டை செய்ய வேண்டும். தனக்கு யார் நிகராக இருக்கிறாரோ அவரிடம் சண்டை செய்ய வேண்டும். தன்னை விடவும் ஒரு பலகீனமான ஒரு படைப்பிடம் தன் வீரத்தை காட்டுவது எந்த ஆண்மகனுக்கும் அழகல்ல. இன்றைக்கு வெளிப்படையை நாம் பார்த்தால் எத்தனையோ பேர் தன் மனைவியினிடத்தில் கேட்டால் தெரியும், எத்தனையோ பெண்களுடைய குமுறல்கள் ஒரு 4 சுவற்றிற்குள் அடைந்திருக்கிறது. தன் கணவனை பற்றி, என் கணவன் என்னை அப்படி அடிப்பார் இப்படி அடிப்பார் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மனைவிமார்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். சில பேர்லாம் மனைவியை திருத்துறேன் அப்படின்ற பேர்ல அடிக்கக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள் இருக்கிறார்கள். மனைவியை நான் ஏதாவது பொதுவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், குறை இருந்தால்தான் அவள் மனைவி. குறை இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு குறை, சமைக்க தெரியாமல் இருக்கும், தன் சரியாக துணி துவைக்க தெரியாமல் இருக்கும், அல்லது கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவளாக இருப்பாள், எதற்கெடுத்தாலும் ரோஷப்படுபவளாக இருப்பாள், கோபித்து கொண்டு போவாள். இப்படி ஏதாவது ஒரு குறை இருந்தால்தான் அவள் மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவள் விழா எலும்பில இருந்து படைக்கப்பட்டவள். அல்மரஅத்து பில்அத்துன், பெண் என்பவள் விழா எலும்பில இருந்து படைக்கப்பட்டவள். வைன் அகந்த கசர்தஹா, நீ அவளை நேராக்க முயன்றால் அவள் உடைந்து விடுவாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோணலாக இருக்கிற எலும்பில் தான் குடும்பத்தின் குதூகலம் இருக்கிறது. கோணலாக இருக்கிற எலும்பில் தான் நம் ஆண்களுடைய சந்தோஷம் இருக்கிறது. ஏதாவது ஒரு குறை இருந்தால் தான் அவள் மனைவி. குறையை நான் திருத்துகிறேன் என்று ஒருவன் சொல்லி அடித்தால் அவள் உடைந்து போய் விடுவாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, லா யஃப்ரகுல் முஃமினு முஃமினத்தன், ஒரு கணவன் தன் மனைவியை வெறுத்து விட வேண்டாம். அவளிடத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி வெறுத்து விடாதீர்கள். இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரலிய மின்ஹா ஆகர், ஒரு குணம் அவளிடத்தில் வெறுப்பாக இருந்தால் மற்றொரு குணம் பிரியப்படுவதாக இருக்கும். ஏதாவது ஒரு குணம் அவளிடத்தில் வெறுப்பாக இருக்கும், ஆனால் நீங்கள் நேசிக்கிற மாதிரி நிறைய குணங்கள் அவளிடத்தில் இருக்கும். அந்த குணங்களை நீங்கள் பாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் பேசுறது பிடிக்கல, சிரிக்கிறது பிடிக்கல, அவன் சமைக்கிறது பிடிக்கல, துணி துவைக்கிறது பிடிக்கல அப்படின்னா அவளிடத்துல இன்னும் நிறைய பண்புகள் இருக்கும். அந்த நல்ல பண்பை நீ பார். ஏன் கெட்ட பண்பை பார்க்கிறாய்? அந்த கெட்ட பண்பை நான் சீர்திருத்துகிறேன் என்று நீ சொல்லி போனால் அவள் உடைந்து போய் விடுவாள் என்றார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கணவன்மார்கள் மனைவியை அடிக்கக்கூடாது, குறிப்பாக முகத்தில். 4வது, வரா துகப்பிஹ், அவர்களிடத்தில் அருவருப்பாக பேசக்கூடாது, அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடாது. இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் எடுத்த உடனே இந்த சனியனே வா, இந்த எருமை போ, ஏ அவளே இவளே என்றுதான் கணவன்மார்களுடைய வார்த்தை. ஒருவர் கல்யாணம் ஆனதற்கும் கல்யாணம் ஆகாதற்குமான வித்தியாசத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ஃபோன் எடுத்த உடனே ஒருத்தர் பியூட்டி ஹார்ட்டி லவ்லி அப்படின்னாரு வச்சுங்களேன், அவர் கல்யாணம் முடிக்காதவர்னு அர்த்தம். எடுத்த உடனே எருமை சனியனே அப்படின்னாருன்னா அவர் கல்யாணம் முடிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு கல்யாணம் முடித்த ஆண்கள் அப்படித்தான். ஃபோனை எடுத்த உடனே சொல்லி எருமை என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. சொல்லு சனியனே, உனக்கு ஒரு வேலையே இல்லை, வேலையில் இருக்கிறேன், சும்மா நோய் ஃபோன் அடிக்கிறியே. அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் மனைவியை பேச வேண்டாம். இன்றைக்கு எத்தனையோ கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டுபவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அதுவும் காதால் கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டுபவர்கள் எத்தனையோ பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறோம். அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா அம்மாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த பட்டை பெயர்கள் என்ன தெரியுமா? அழகழகான பட்டை பெயரை கூப்பிடுவாங்க. யா ஆயிஷ் என்று கூப்பிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷாவை சுருக்கி யா ஆயிஷ், யா ஆயிஷ் ஹாதா ஜிப்ரீல் யக்ரவு அலைக்க சலாம், இதோ ஜிப்ரீல் இருக்கிறார், உனக்கு சலாம் சொல்லுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஆயிஷ் என்று அன்போடு அழைத்திருக்கிறார்கள் ஆயிஷா அம்மாவுக்கு.
யா முவஃபகா என்று அழைத்திருக்கிறார்கள், ஓ அதிர்ஷ்டசாலியை என்று அழைத்திருக்கிறார்கள். யா ஹுமைரா, ஓ செக்க சிவந்தவளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்திருக்கிறார்கள். அத்தொடைப்புனான் தகுரி இலைகின் மஸ்ஜித் நபவிக்கு வாசல்ல ஹபஷாக்கள் சேர்ந்து விளையாட்டு போட்டிகள் நடத்துவார்கள். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க, யா ஹுமைரா, யா ஹுமைரா அத்தொடைப்புன அத்தகுரி இலைகின், அந்த விளையாட்டை நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு ஆயிஷா அம்மா என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி போய் அவர்கள் தோல் புஜத்தின் வழியாக எட்டி கொண்டு பார்ப்பார்கள். எட்டி பார்ப்பார்கள் அந்த விளையாட்டை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக யா ஹுமைரா என்று அழைத்திருக்கிறார்கள், யா சித்தீகா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்திருக்கிறார்கள். ஒரு மனைவிக்கு வைக்க வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான எத்தனையோ அழகான பெயர்கள் இருக்கிறது. ஒரு அழகான பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன், அவன் மனைவியின் மீது இருக்கிற அன்பு தனிப்பட்டு அது வெளிப்படும். அவள் நம் மீது காட்டுகிற அன்பும் நாம் அவளின் மீது காட்டுகிற அன்பும். என் சனியனே, என் எருமையை என்று கூப்பிட்டால் எந்த மனைவிக்கு தான் பிடிக்கும்? இப்போ எருமன் கூப்பிட்டா எருமை மாதிரி தான் அது முட்டிக்கிட்டே இருக்கும். நீ அழகான ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டால் அந்த பண்பில் அது நடக்கும். நீ சனியனை எருமையை என்று கூப்பிட்டால் அந்த தன்மையில் தான் மனைவிமார்கள் இருப்பார்கள். எனவே ஒரு மனைவியை கணவன் செய்ய வேண்டிய மனைவிக்கான ஹத்து கடமை வலா துக்கம்பே, நீ அருவருப்பாக அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு அவரிடத்தில் பேசாதே. ஐந்தாவது வலா தஹ்துல் இல்லா ஃபில் பைத்தி, கண்டிக்க வேண்டும் என்றால் ஒரு 4 சுவற்றுக்குள்ளே நீங்கள் அவரை கண்டியுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறைக்குள்ளே இருக்க வேண்டுமே தவிர அரங்கத்திற்கு அது வரக்கூடாது. இன்றைக்கு உள்ளே போடுகிற சப்தம் சண்டை முழு தெருவும் கேட்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கு அறைக்குள்ளதான், நாங்கள் ரூமுக்குள்ளே தானே சண்டை போடுறேன், ஆனால் உன்னுடைய சண்டை வெளிப்படைய எல்லா தெருவுக்கும் கேட்குது. அந்த அளவுக்கு இவள் கத்துவதும் அவர் கத்துவதும் மாறி மாறி கற்றுக்கொள்வதும். நம்ம ஒன்றை யோசிக்க வேண்டும், நாம் மனைவியை அடிக்கிற பொழுதும் அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு திட்டுகிற பொழுதும் அதை கேட்கிற பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், அவங்களுடைய உள்ளத்தில் எந்த மனநிலை ஏற்படுகிறது? அம்மானா அடி வாங்குவாங்க, அத்தானா அடிப்பாங்க, அவ்வளவுதான். கொண்டாட்டினா அடி வாங்குறவங்க, புருஷன்னா அடிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏற்படுகிறது இல்லையா? நாளை அவன் கல்யாணம் முடிந்து என்ன செய்வான்? அவன் எதிர்காலம் அங்கே அடங்கி இருக்கிறது இல்லவா? சில வீடுகளில் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகிற சண்டையால் அந்த குழந்தை எந்த அளவிற்கு பாதிப்படைகிறான் என்று சொன்னால், வீட்டிற்கு போனாலே அத்தா அம்மா சண்டை போடுறாங்கன்னு சொல்லி ஒரு மூளையில் பயந்து ஒடுங்கி நடுங்கி கொண்டு நிற்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். மன அளவில் அவன் பாதிக்கப்படுகிறான் என்கிற செய்தியை இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகிற சண்டையால் அவருடைய குழந்தைகள் மன அளவிலே பாதிக்கப்படுகிறார்கள். மிஞ்சி போனால் அவர்கள் மனநோயாளியாக ஆகக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்கிற அளவிற்கு இன்றைக்கு மருத்துவ உலகம் பேசுகிறது. எனவேதான் 5வது கடமை வலா தஹ்துல் இல்லா ஃபில் பைத்தி, ஒரு அறைக்குள் நீங்கள் சண்டை போடுங்கள், அதுவும் வெளியே கேட்காத மாதிரி குழந்தைகளுக்கு மத்தியில் நீங்கள் சண்டை போட வேண்டாம் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. எனவே இந்த 5 கடமைகளையும் ஒரு கணவன் கடைபிடிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கண்டிப்பதாக இருந்தால் மனைவியை 4 விஷயத்திற்கு தான் கண்டிக்கணும். 4 விஷயத்தை தவிர வேறு எதுக்குமே கண்டிக்க கூடாது. முதலாவது, ஒருவர் தொழுகையை விடுகிறார் என்று சொன்னால் நீங்கள் கண்டியுங்கள். ஏன் தொழுகை என்று நீங்கள் கண்டியுங்கள். அடிக்கக்கூடாது. நாம் விளங்க வேண்டும், அடிக்கக்கூடாது, கண்டிக்க வேண்டும், தொழுகை என்று சொல்ல வேண்டும். 2வது, ஒரு கடமையான குளிப்பை குளிப்பதற்கு தாமதப்படுத்துகிறாளா, அவளை நீங்கள் கண்டியுங்கள். 3வது, அலங்காரம் செய்வதற்கு அவள் கணவன் வீட்டிலே இருக்கிற பொழுது அலங்காரம் செய்ய மறுத்தால் நீங்கள் கண்டியுங்கள். இன்னைக்கு கணவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் தான் அலங்காரம் நடக்கிறது இல்லையா? அதுவும் இந்த நைட்டின்னு ஒரு ட்ரெஸ் வந்த பிறகு 24 மணி நேரமும் அந்த நைட்டி தான். கணவன் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அந்த நைட்டி ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த நைட்டியை எப்போதும் சில பேர் வெளியே போனாலும் அந்த நைட்டிக்கு மேலே முருகா போட்டுருந்தான். கணவன் வீட்டில் இருக்கிற பொழுது அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி அலங்காரம் செய்யவில்லை என்றால் அவர்களை நீங்கள் கண்டியுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. 4வது, எந்த காரணமும் இல்லாமல், எந்த ஒரு காரணம் கணவன் அழைக்கிற பொழுது வர மறுக்கிற ஒரு மனைவியை நீங்கள் கண்டியுங்கள். அவளுடைய உடல் உபாதைகளை தவிர்த்து, அவருடைய மருத்துவ சிகிச்சைகளை தவிர்த்து, அல்லது ஹைது நிபாஸ் போன்ற தேவைகளை தவிர்த்து எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஒருவர் இருக்கிறார், நீ கணவன் அழைக்கிற பொழுது அவள் வர மறுத்தால் அந்த நேரத்தில் அவளை கண்டியுங்கள் என்பதாக இந்த 4 காரணங்களை தான் மார்க்கம் சொல்கிறது. இந்த 4 காரணங்களுக்கு அப்பால் ஒருவர் கண்டிப்பதற்கு அனுமதி அல்ல. ஒருவேளை தன் மனைவி வழி நடத்தி போனால், ஒருவர் தன்னுடைய மனைவி நடத்தை கட்டவளாக இருந்தால் அதற்கு சட்டம் வேறு இருக்கிறது. மார்க்கம் அதற்கான சட்டத்தை வேறு சொல்கிறது.
ஆனால் உரிமையோடு கண்டிப்பது இந்த 4 காரணங்களுக்காகத்தான். இந்த 4 காரணங்கள் அல்லாமல் மனைவியை கண்டிப்பதற்கு அனுமதி அல்ல. எனவே ஒரு குடும்பத்தின் உறவு வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான உறவாக இருக்கிற கணவன் மனைவியினுடைய உறவு அது வலுப்பட வேண்டும், உறுதிப்பட வேண்டும். அந்த உறவு உறுதிப்பட்டால் ஒரு குடும்பம் சிதையாமல், ஒரு குடும்பம் பிளவுபடாமல் அது வாழும் என்பதிலே எல்லாரும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. எனவே ஒரு குடும்பம் வலுப்பெற கணவன் மனைவிக்கான கடமைகளை மார்க்கம் சொல்லுகிறது. கணவனுக்கான கடமைகளை இந்த வார ஜும்மாவிலே நாம் பார்த்தோம். மனைவிக்கான கடமைகளை அடுத்த வார ஜும்மாவிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம் மனைவி கணவன் உறவை அல்லாஹ் தஆலா நாளை மறுமை வரையிலே நீடித்து நிலைத்து வைப்பானாக. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செப்பனாய் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.